ஒரு அழகான கிராமத்துல ரம்யாவும் ராஜேஷும் வாழ்ந்து வந்தாங்க. அவங்களுக்கு வேலை இல்லாம ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்தாங்க. அவங்க மாமியார் மட்டும்தான் வேலைக்கு போய் அவங்கள பாத்துக்காத்துட்டு இருந்தாங்க. அவங்க மாமியார் எப்பவுமே அவங்கள குத்தி காமிக்கிறதே வேலையா வச்சிருப்பாங்க. என்னடா இன்னைக்கும் வேலைக்கு போகலையா நீயே? இப்படியே வேலைக்கு போகாம என் காசுலேயே சோத்த திங்கலான்னு முடிவு பண்ணிட்டியா? நீ தான் வேலைக்கு போக மாட்டேங்கிற, அவளாச்சும் வேலைக்கு போன்னு ஒரு வார்த்தை உன்னை சொல்றாளான்னு பாத்தியா? குத்துக்கல்லு மாதிரி உட்காந்துருக்கிறா. அத்தை, அவர் என்னங்கத்த பண்ண முடியும்? வேலை இருந்தால் தானே போக முடியும். இதை நான் எப்படி அத்தை சொல்ல முடியும்? வேலை இல்லாதவரை போனா அவர் எங்கே போவார் அத்தை? நானாச்சும் வேலைக்கு போகிறேன்னு சொன்னால் அதுவும் விட மாட்டேங்கிறீங்க. அப்போ என்னதான் பண்ண முடியும் சொல்லுங்க? நீ எல்லாம் ஒன்றும் வேலைக்கு போக வேணாண்டி. நீ எல்லாம் வேலைக்கு போனால் சொல்லி காமிச்சே சாகடிச்சு போடுவ. என் மகன் வேலைக்கு போனால் சரிதான். இது இன்னும் வேலைக்கு போகாமல் அப்படியே தண்டச்சோறு மாதிரி தின்னுக்கிட்டு வீட்டில் உட்காந்துருக்குது. நான் என்னத்தானே சொல்ல முடியும்? எத்தனை நேரத்துக்கு நானே சமைச்சு கொட்ட முடியும்? இந்த என் மகளை ஃபோன் போட்டு வர சொல்கிறேன் பாருப்ப. அவள் வீட்லயாச்சும் வேலை இருக்கு, போய் பாருடானா பார்க்க மாட்டியா? ஏமா, அவள் வீட்டில் போய் வேலை பார்த்து அவளுக்கு காலை கழுவி விடணும், இதானே உனக்கு ஆசை? எப்போவுமே இந்த மாதிரி தானம்மா பேசிகிட்டு இருக்கா. அவள் வீட்டில் வேலை இருக்குன்னு. எது சமைக்கிற வேலையா துடைக்கிற வேலையா? அவள் வீட்டில் போய் நான் வேலை பார்க்க சொல்லிக்கிட்டு இருக்கிறேன். எவ்வளோ கஷ்டம் வந்தாலும் எனக்கு பார்த்துக்கிறதுக்கு தெரியும். நீ இதை பற்றி பேச வேணாமா? ஏண்டா, வீட்டில் நீயே தெண்டச்சோறு தின்னுக்கிட்டு இருக்க. நானும் போயிட்டேன்னா சோத்துக்கு என்ன பண்ணுவீங்கன்னு தெரியல. இந்த நேரத்தில் உனக்கு இந்த மாதிரி பேச்சலாம் தேவையா? நான் சொல்கிற இடத்துக்கு நீ வேலைக்கு போய் தான் ஆகணும். உன் தங்கச்சி வீட்டுக்கு வேலைக்கு போ. அவள் வீட்டை சுற்றி பெருக்கிறது கூட்டுறது தாண்டா வேலை இருக்குது. நல்லா 15,000 ரூபா சம்பளம் தருவா. போயிட்டு வரியா என்ன? இப்போ உன் மொண்டாட்டி எல்லாத்தையும் கழுவி வச்சான்னு வச்சுக்க, மாதத்துக்கு 10,000 ரூபா சம்பளத்தை கொடுத்து போடுவாங்க. போ சொல்லு. அத்தை, எனக்கு ஒன்றும் அப்படி போகணும்னு அவசியம் இல்லை. நான் இங்கே இருந்தே ஏதாவது ஒரு வேலையை பார்த்துக்குவேன். நீங்கள் தான் அத்தை விட மாட்டேங்கிறீங்க. இல்லைன்னா நான் எப்போவோ வேலைக்கு போக ஆரம்பிச்சிருப்பேன். இந்த பாரு, போனோம்னா என்னோட மக வீட்டுக்கு வேலைக்கு போ. இல்லையா வீட்டிலே கடை. உன்னையெல்லாம் வேலைக்கெல்லாம் அனுப்ப முடியாது. தின்னக்க ஏறிக்கும். நான் கிளம்புறேன். எத்தனை நாளைக்கு தான் நீ இப்படியே இருக்கிறேன்னு நானும் பார்க்குறேன். எத்தனை நாளைக்கு என் கையால் தண்டை சோறு சாப்பிட்றீங்கன்னு பார்க்குறேன். எனக்கு உங்கள் அம்மா எப்படி பேசிட்டு போகிறாங்கன்னு பார்த்தியா? நினைக்கும் போதே வருத்தமாக இருக்குங்க. நம்ம வீட்டில் நமக்கு வேலை இல்லைன்னா ஒரு ஆறுதலாக இருப்பாங்கன்னு நினச்சா இவங்க இந்த மாதிரி பேசுகிறத நினச்சா கவலையாக இருக்குங்க. சே, என்னதான் மனுஷங்களோ இப்படி கூடயா இருப்பாங்க? விடு ரம்யா, நம்மளோட நேரம் அப்படி. அதனால இவங்களாம் இப்படி பேசதான் செய்வாங்க. இதெல்லாம் காதில் வாங்கிக்காது. நமக்குன்னு ஒரு நேரம் கண்டிப்பாக அமையுமா. அம்மா ரம்யா கண்ணே கொஞ்சம் வெளியே வரியாம்மா? அம்மா, எப்பம்மா வந்த? வா உள்ள வா. ஏன் வெளியே நின்றுட்டு இருக்க? வாமா, ஏதாச்சும் சாப்பிட தாரேன். இந்நாட்டில் எதுக்கு வந்த அந்த சேலை? இல்லைம்மா, நான் வீட்டுக்குள்ளெல்லாம் வரல. வந்தா உன் மாமியா ஒரு மாதிரியா பேசும். இங்கே பாருமா ரம்யா, அப்பாவோட கடையை மேல் நீ தான் பார்த்துக்க போகிற. அப்பா அவன் பேருக்கு எழுதி மாற்றிட்டாருமா. அதனால நீ தான் மேல் பார்த்துக்க போகிற. அம்மா, ஏம்மா அப்பாவே அந்த கடையை பார்த்துக்கட்டும். எதுக்கு தேவையில்லாமல் என் பேருக்கு? அதெல்லாம் வேணாம்மா, நீங்களே வச்சுக்கோங்க. இல்லை கண்ணு, நான் எத்தனை தடவை அந்த மனுஷன்ட்டு சொல்லி பார்த்துட்டேன். என் மகளுக்கு கொடுத்துரு. நான் ஒரு கடையை வச்சு பார்க்குறது பெரிய விஷயமா இருக்குது. இதில் 4-5 கடையை நான் எப்படி வச்சு பார்க்குறதுன்னு அந்த கடையை மட்டும் உன்ட்ட கொடுத்துட்டாரு. நீ அதில் ஏதாவது ஒரு சமையலாம் ஏதோ பண்ணி எடுத்துகிட்டு போய் ஹோட்டல் மாதிரி போட்டேன்னா நல்ல வியாபாரம் ஓடும்லம்மா. உன்னில் தானே அப்பா கொடுத்துருக்காரு. வச்சுக்க சாமி. ஏதாவது ஹோட்டல் மாதிரி நடத்த பாரு. என்ன உன் கைப்பக்கத்தில் தான் அந்த ஹோட்டல் நல்லா வளர்றதும் வளராததும் இருக்குது. நீ தான் எல்லாத்தையும் முன்னேறி கொண்டு வரணும், சரியா? அம்மா போயிட்டு வரேன். மணி ஆயிடுச்சுன்னா இப்போ தான் பஸ்ஸு போச்சு. தீக்கிரம் இன்னொரு பஸ்ஸை பிடிச்சி அப்படியே ஊருக்கு கிளம்புறேன். நைட்டில் இங்கே தங்க முடியாதுல்லம்மா. மாமி ஏதாச்சும் இருந்தால் கடுகடுன்னு பேசும். அதனால நான் கிளம்புறேன்னா நீ பார்த்துக்கன்னே. ஹோட்டல் நீ தான் இனிமேல் பார்த்துக்க போகிற, சரியா? மாப்பிள்ள நான் போயிட்டு வரேன். மாப்பிள்ள வீட்டுக்குள்ளே வரலேன்னு தப்பாக நினச்சிக்காதீங்க. சூழ்நிலை உங்களுக்கே தெரியும், சரியா? என்னடா அவ எதுக்கு வெளியே நின்று கூப்பிட்டுக்கிட்டு கிடக்குறா? என்ன உங்களுக்கு பேலஸ் எது எழுதி வச்சிருக்கிறாளாக்கும்? இவ ஒரு ஆள் இவகிட்ட போய் நின்று பேசிட்டு வரீங்க? அம்மா, அதெல்லாம் கிடையாது. ரம்யாவுக்கு ஹோட்டல் எழுதி வச்சிருக்காரு அவங்க அப்பா. நாளையிலேருந்து ரம்யா தான் அந்த ஹோட்டலை பார்த்துக்க போறா. நாளையிலேருந்து ரம்யா பெரிய ஹோட்டல் அதிபதியாக போறா. அந்த ஹோட்டலை அவங்க அப்பாவே கொடுத்துட்டாருமா. ஆமாங்கத்த, எனக்கு நல்ல ஐடியாவெல்லாம் வச்சுருக்கிறேன். நான் அதில் பாரம்பரிய உணவகம்னு ஒன்று ஆரம்பிக்கலான் இருக்கேன். நல்லா ட்ரெடிஷ்னல் ஃபுட்டாக போடலான் இருக்கிறேன் அத்தை. நீங்கள் என்ன சொல்கிறீங்க? எனக்கு கண்டிப்பாக நல்ல வியாபாரம் போகும்னு நம்பிக்கை இருக்குது. இந்த சோள தோசை, கம்பு தோசை, ராகி புட்டு, இந்த மாதிரிலாம் நிறைய விஷயத்த நான் போடலான் இருக்கிறேன் அத்தை. என்ன சொல்கிறீங்க? ஐயையோ, ஹோட்டல் இவ கைக்கு வந்துருச்சா? இன்னும் ரொம்ப ஆட்டம் போட ஆரம்பிச்சிருவாளே. இவ சம்பாரித்து இதில் சாப்பிட்றோன்னு சொல்ல ஆரம்பிச்சிருவா. இவளை எப்படியாவது அந்த ஹோட்டல் நடக்க விடாமல் பார்த்துக்கணும். அது இதையும் சொல்லி போக விடாமல் பண்ண வேண்டியதான். ஏமா, அதெல்லாம் எதுக்குமா? பாரம்பரிய உணவு அந்த உனக்கு வந்துட்டு பேசாட்டு வேலை என்னமோ அதை பாரு. இந்த ஹோட்டல் கீட்டெல்லாம் நமக்கு செட் ஆகாது. பேசாமல் உன வேலை கணிச்சு விட்டு நீ வீட்டில் இருக்க வேண்டிய வழியை பாரு. அதை விட்டுட்டு ஹோட்டல் எதுக்கு போய்கிட்டே? இல்லைங்கத்த, இந்த விஷயத்தில் யார் என்ன சொன்னாலும் நான் கேட்க போகிறதே இல்லை. கண்டிப்பாக நான் ஹோட்டலில் ஆரம்பிச்சே ஆவேன். என்னை அவமானப்படுத்தின வாயெல்லாம் கண்டிப்பாக மூட வைப்பேன். இந்த ஊரில் எத்தனை பேர் என்னை எப்படி பேசியிருப்பாங்க. கண்டிப்பாக ஹோட்டலை நல்லா ஆரம்பித்து நல்லா வளர்த்து காட்டுறேன் பாருங்க. இப்போ எடுத்துருக்க முடிவு தாம்மா சரியான முடிவு. யாருக்காகவும் உன் முடிவை மாற்றிக்காத. கண்டிப்பாக ஹோட்டலை நல்லா வளர்த்து காட்டலாம். நானும் உனக்கு நிறைய உதவிகளை பண்ணுறேன், சரியா?
அந்த ஹோட்டலுக்கு தேவையான எல்லாத்தையுமே அவ நைட்ல இருந்தே ரெடி பண்ணவும் ஆரம்பிச்சா. ஐயையோ! இன்னும் ஆட்டம் ஓவரா இருக்குமே! எப்படியாச்சும் அந்த ஹோட்டல கெடுத்து மூட வைக்கணும். இல்லைன்னா இவளோட ஆட்டம் ரொம்ப அதிகமாயிரும். அத்தை பாத்தீங்களா நம்மளோட புது ஹோட்டல் எப்படி இருக்குன்னு? சூப்பரா இருக்குல்ல அத்தை? எனக்கு பார்க்கவே ரொம்ப பிடிச்சிருக்குது. அப்படியே நம்ம பாரம்பரிய ஸ்டைல்ல அப்படியே இருக்கு பாத்தீங்களா? சரிங்க அத்தை, நீங்க போக வேண்டியதானே, நான் எல்லாத்தையும் பாத்துக்குவேன்ல, நீங்க ஏன் இங்க நின்னுட்டு இருக்கீங்க? இல்லம்மா, ஆள் வந்து உன் கடையில சாப்பிடுவாங்கல்ல, சுவை எப்படி இருக்குன்னு சொல்லுவாங்கன்னு பார்க்கணும்னு ஆசையா இருக்குது. அதான் கொஞ்சம் பொறுமையா நின்னு பார்த்துட்டு போலான்னு பார்த்தேன். அத்தை கஸ்டமர் வராருன்னு நினைக்கிறேன். கொஞ்சம் தள்ளி நில்லுங்க. என்ன சாப்பிட்டுட்டு சொல்றான்னு நானும் பாக்குறேன். எனக்கும் அவளாதான் இருக்கு. ஏம்மா, இங்க பாரம்பரிய உணவகம்னு போட்டிருக்கிறீங்க. எல்லா பாரம்பரிய உணவுக்கும் இருக்குமா? பரவாயில்லையே, இங்க நிறைய வெரைட்டிஸ்லாம் இருக்குது. எல்லாத்துலயும் ஒவ்வொன்றும் எனக்கு கொண்டு வந்து கொடுக்குறியா? நிச்சயமாங்க. எல்லாத்துலயுமே ஒவ்வொன்று கொண்டு வந்து கொடுக்குறேன். இதுல இருக்க எல்லாத்தோட சுவையுமே ரொம்ப ரொம்ப அருமையா இருக்கும். கண்டிப்பா சாப்பிட்டு பாருங்க. உட்காருங்க, ஏன் நான் கொண்டு வந்து தரேன். சரிம்மா, எல்லாத்துலயும் ஒவ்வொன்று சீக்கிரம் எடுத்துட்டு வந்து கொடு. ஐயோ கடவுளே, கஸ்டமர் சாப்பிட்டு எப்படியாச்சும் நல்லா இருக்குன்னு சொல்லணும் கடவுளே. கடவுளே, அந்த ஆள் சாப்பிட்டுட்டு இதை நல்லா இல்லைன்னு தூக்கி போட்டு போயிடணும். அதுதான் என்னோட ரொம்ப பெரிய ஆசை. இந்த ஹோட்டல் நடக்கவே கூடாது. எப்படியாச்சும் நல்லா இல்லைன்னு சொல்லிடணும் சாப்பாடு. ஏமா, இது என்னம்மா சாப்பாடு இப்படி இருக்குது? ஐயா என்னையா சொல்றீங்க? நான் சாப்பாடு ரொம்ப அருமையா தானே செஞ்சு வச்சேன். நான் கூட எல்லாத்தையுமே சாப்பிட்டு பார்த்தேன். எல்லாமே நல்லா தானே இருந்துச்சு. நீங்க என்னையா இப்படி சொல்றீங்க? அப்பா, இப்போத்தான் மனசு நிம்மதியாக இருக்குது. இந்த ஹோட்டல் நடந்த மாதிரி தான் இவ சாப்பாடு செஞ்சு வச்சிருக்காளாம். சாப்பாடு ஏதாவது துப்பி போட்டான்ல. அட கொஞ்சம் பொறுமா, கொஞ்சம் பொறு. ஏன் இப்படி இருக்குன்னு கேட்டேன். எப்படி இருக்குன்னு நான் சொல்லவே இல்லையே. இந்த சாப்பாடு ஏன் இவ்வளோ சூப்பராக இருக்குன்னு தான் கேட்டேன். ரொம்ப ரொம்ப ருசியாக இருக்குமா. ஏங்க இப்படி பண்ணீங்க? நானே கொஞ்ச நேரத்தில் பயந்தே போயிட்டேன். சாப்பாடு தான் நல்லா இல்லையோன்னு. ஒரு நிமிஷத்தில் பயம் காட்டி விட்டுட்டீங்களே. அவள் அதுக்கு மேலே பயந்துட்டா. ஆமாங்கய்யா, நான் கொஞ்ச நேரத்துல பயந்தே போயிட்டேன். சாப்பாடு நல்ல இல்லையோன்னு. நான் கஷ்டப்பட்டு நைட்டே எல்லாத்தையும் ரெடி பண்ணிட்டு இருந்தேன். அதனால மனசுக்கு ரொம்ப கஷ்டமாயிருச்சு. நல்ல வேலையா போச்சு இப்படி சொன்னீங்க. ஏமா, இந்த சாப்பாடை போய் யாராச்சும் நல்லா இல்லைன்னு சொல்லுவாங்களா? எவ்வளோ ருசியா இருக்கு தெரியுமா? அப்படியே பாரம்பரிய ஸ்டைல அதே சுவையில இருக்குது பார்த்துக்க. உன் கடையில் நான் தினமும் வந்து இனிமேல் வாங்கி சாப்பிட போறேன். இதெல்லாம் உடம்புக்கு எவ்வளவு சத்து. இந்தாம்மா பணம் வச்சுக்கோ. இந்த பணம் உனக்கு கொடுத்தாலும் சரிக்கும் பார்த்துக்க. நான் கிளம்புறேன். என்ன எங்க உங்க மருமக ரொம்ப அருமையான சாப்பாடு செஞ்சிருக்கிறா. அவ கைப்பக்குவம் ரொம்ப அருமையா இருக்கு. இப்படி வர்றவங்களாம் ரொம்ப பாராட்டிட்டு போனாங்க. சரிம்மா, நீ கடையை பார்த்துக்க. நான் வீட்டுக்கு கிளம்புறேன். எனக்கு கை காலெல்லாம் வலிக்குது. நான் போய் படுக்கிறேன். என்ன? அவங்க மாமியார் வெளியே சந்தோஷமா இருக்கிற மாதிரி இருந்தாலும் உள்ள சரியான பொறாம பிடிச்சவங்களா இருந்தாங்க. அவளோட கடையில நல்ல கூட்டம் வரவ ஆரம்பிச்சது. ஒவ்வொருத்தாலா வந்து நல்ல நல்ல சாப்பாடுலாம் வாங்கி சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. அவளுக்கு ரொம்ப சந்தோஷம். நைட்டுக்குள்ள அவளோட சாப்பாடு எல்லாமே டக்குன்னு தீந்துருச்சு. என்னங்க பாத்தீங்களா, என் சாப்பாடு எல்லாமே தீந்து போயிருச்சு. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குங்க. அப்பா, கடவுள் எனக்கு ஒரு நல்ல வழியை காட்டிட்டாரு. ஆமா ரம்யா, நம்ம கஷ்டப்பட்டதுக்கெல்லாம் நல்ல பலன் கிடைச்சிருக்கு. இனி எந்த பிரச்சனையும் இல்லை. நம்ம அடுத்தடுத்து நல்லா கொண்டு போகலாம். சரியா? வீட்டுக்கு போலாமா? என்னம்மா, ஹோட்டல் நல்லா போச்சா இல்லை அந்த ஒருத்தரோட சரி அதுக்கப்புறம் வரலையா யாரும்? அம்மா, இன்னைக்கு ஹோட்டல் பயங்கரமா போச்சு தெரியுமா? எவ்வளோ லாபம் தெரியுமா? இன்னைக்கு இத்தனை வாரம் வேலைக்கு போகாம இருந்தது இன்னைக்கு ஒரு நாள்லயே நம்ம கொஞ்சம் மேனேஜ் பண்ணிடலாம். அந்த அளவுக்கு நான் சம்பாரிச்சிட்டேன் பார்த்துக்க. ரொம்ப ரொம்ப சந்தோஷமா. நாளைக்கு நாங்கள் கடைக்கு கிளம்புறோம். ஆமாங்க அத்தை, எனக்கும் ரொம்ப சந்தோஷமா இருந்தது. நிறைய லாபம் கிடைச்சது இன்னைக்கு. அது கூட நல்ல விஷயந்தான். ரம்யா, ஒன்று சொல்லவா? நீ ராஜேஷை வேலைக்கு அனுப்பிவிடு. வீட்டில் ஆம்பளைங்க இருந்தால் ஏதாவது தப்பாக பேசுவாங்க. நீயும் நானும் ஹோட்டலில் பார்த்துக்கலாம். சரியா? நாலேருந்து நானும் வந்துடுறேன். ஒரு அரை மணி நேரம் நான் பார்க்குறேன், அரை மணி நேரம் நீ பாரு. இப்படியே நம்ம கடையை கொண்டு போவோம். சரியா? அட, இது கூட நல்ல விஷயமா தான் இருக்கு. நானும் நாலேருந்து வேலைக்கு போகிறேன். நீங்கள் 2 பேரும் ஹோட்டலில் சரியாக பார்த்துக்கோங்க. சரியா? அடுத்த நாள் காலையில இருந்து அவங்க அத்தையும் அவளும் ஹோட்டல்ல பார்க்க ஆரம்பிச்சாங்க. ஏமா, வர்றவங்களுக்கெல்லாம் நான் பரிமாறிக்கிறேன். என்ன, நீ ஒன்றும் கவலைப்படாம நில்லு. ஆனா அவங்க அத்தை ஒரு சூழ்ச்சிமத்தோட தான் வந்தாங்க. அங்க ஒரு மிளகா பொடியும் உப்பையும் அதிகமா கொண்டு வந்து வச்சிருந்தாங்க. அந்த சாப்பாடுகள் எல்லாம் தூவி கொடுக்கலாம்னு நினைச்சாங்க. இங்கே மிளகா பொடியும் உப்பு கொண்டு வந்திருக்கிறேன். யார் யார் சாப்பாடு கேட்குறாங்களோ எல்லாத்துக்கும் இதில் தூவி தரேன். உன் சாப்பாடை காரி துப்பிட்டு போவாங்க பாரு. இன்னைக்கு இப்படியாவது நல்லா சம்பாரிச்சு என்கிட்ட நல்ல பேர் வாங்கலாம்னு நினைக்காத. என்னை விட அதிகமாக சம்பாரிச்சு நீ போகிற சொத்துல தான் நான் வாழணும்னு நினைக்கிறேன்னு சொல்லணும்னு நினைக்கிறியா? அப்பெல்லாம் நடக்கவே நடக்காது பாரு. ஏமா ரம்யா, உன்னோட சாப்பாடு எல்லாத்துலேயும் ஒவ்வொரு பீஸ் எடுத்து வச்சுட்டு எங்களுக்கு கொண்டு வா. என்ன, இது என்னோட மனைவி. நேற்று இவ தனியாக தான் வந்து சாப்பிட்ருப்பா. இன்னைக்கு நாங்கள் 2 பேரும் ஒன்றா உட்காந்து சாப்பிடலான்னு வந்துட்டோம். எடுத்துட்டு வாமா. அந்த உட்காருங்கயா, எடுத்துட்டு வரேன். அவங்க அத்தையும் வேகமா அந்த மிளகா பொடி எல்லாம் தூவி போட்டு அந்த சாப்பாடை எடுத்து வச்சுக்கிட்டு இருந்தாங்க. ஐயாச்சா, என்ன இது சாப்பாடு? கருமம். ஏமா ரம்யா, இந்த சாப்பாடை மனுஷன் சாப்பிட முடியுமா? கொஞ்சம் நீயே வந்து சாப்பிட்டு பாருமா. இதுல உப்பு மிளகா பொடியும் எவ்வளோ இருக்குதுன்னு. ஏதோ இப்ப தூவுன மாதிரி இந்த காரம் காக்கிது. என்னம்மா, உன் சாப்பாடு நல்லா இருக்கும்னு பசியோட வந்து சாப்பிட வந்தா இப்படி பண்ணிட்டியே. ச்சே.
ஆமா ரம்யா, சுத்தமா அது வாயிலே வைக்க முடியல. என்ன சாப்பாடு இது? என்னய்யா இப்படி சொல்றீங்க? என் மருமக எப்போ கைப்போக்கம் நல்லா தானே செய்வா, அதெல்லாம் இப்படி இருக்காது. நீங்களா சொல்லிக்கிட்டு இருக்காதீங்கய்யா. ஆமாங்கய்யா, நான் எல்லாமே ருசி பார்த்து தான் செஞ்சேன். கண்டிப்பா நல்லா தானே இருக்கும். இப்ப கூட நான் சாப்பிட்டு பார்த்தேன், நல்லா தானே இருந்தது. ஏமா அப்ப நாங்க போய் சொல்றோமா? இது நல்லா இல்லைன்னா நல்லா இல்லதான், நீயே வேணா எடுத்து சாப்பிட்டு பாருமா, நாங்க கிளம்புறோம் என்ன? நைட்டு வரைக்குமே அவளுக்கு எந்த வியாபாரமும் ஓடல. வர்றவங்க எல்லாம் சாப்பாடை பாதியில வச்சுட்டு போக ஆரம்பிச்சாங்க. அத்தை, எனக்கு வருத்தமா இருக்கத்த. வந்தவங்க எல்லாம் பாதி சாப்பாடோட வச்சுட்டு போயிட்டாங்க. இதுல என்னதான் இருக்கு? நான் சாப்பிட்டு பார்த்தா நல்லா இருக்கு, இப்ப இதுல கொடுத்தா நல்லா இல்லையா? என்ன அர்த்தம் அதுக்கு? என்னம்மா இப்படி சொல்ற? எனக்கும் ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. இதுல இருக்க சாப்பாடுலாம் நான் கூட சாப்பிட்டு பார்த்தேன், நல்லா தானே இருக்குது. அப்புறம் என்னதான் இவங்களுக்கு வந்துச்சுன்னு தெரியல. உன் கடையை பார்த்து பொறாமப்படுறாங்கன்னு நினைக்கிறேன். சரி, எதையும் மனசுல வச்சுக்காத, நீ கடையை மூடிட்டு வீட்டுக்கு வா. வீட்டில் போய் நம்ம சாப்பிட்டு படுப்போம். அந்த மாதிரி சொல்லிட்டு அவங்க அத்தையும் கிளம்பினாங்க. அவளும் அந்த சோகத்திலே கடை எல்லாத்தையும் எடுத்து வச்சுக்கிட்டு இருந்தா. கடையை எடுத்து வச்சுட்டு இருந்தப்பதான் அங்க ஒரு விஷயத்த பார்த்தா. அங்க உப்பு மிளகா பொடி இருக்கிறது அவ கண்ணில் பட்டது. அட, என்னது இது? உப்பு மிளகா பொடி இருக்குது, இதை நம்ம கொண்டு வந்து வைக்கலையே. ஒருவேளை அத்தை தான் இதை கொண்டு வந்து வச்சிருப்பாங்களோ? அவங்க தான் இந்த வேலையை பார்த்துருக்கணும். வர்றவங்க எல்லாத்துக்கும் சாப்பாடுல இதை தூவி தூவி கொடுத்துருக்குறாங்க. நல்லாவே தெரியுதுச்சு. இவங்கள போய் நம்பி நான் கடைக்கு விட்டேன். அத்தை எப்படி மனசார இப்படி பண்ண அவங்களுக்கு மனசு வந்துச்சு? போய் நான் கேட்டுறேன் என்னன்னு. ரம்யா கண்ணு, எதுவும் மனசுல வச்சுக்காம போய் சோத்தட்டு வாமா. ரொம்ப பசிக்குது, போமா. கொஞ்சம் பாருங்கத்த, போய் எடுத்துட்டு வந்துடுறேன். இந்தாங்கத்த சாப்பாடு, நல்லா சாப்பிடுங்க. ஐயா, தூ தூ. ஏமா என்னம்மா இது? இதுல உப்பு மிளகா பொடி மட்டும் தான் இருக்கும் போல. இப்படி ஒரு சோத்தை கொண்டு வந்து கொடுத்துட்டு இருக்கிற. என்னாச்சு உனக்கு? மத்தியானம் இந்த சாப்பாடு நல்லா தானே இருந்துச்சு, இப்போ எப்படி இப்ப இருக்கு? இல்லைங்கத்த, நீங்கள் கடையில் இருக்கும் போது எல்லாத்துக்கும் இப்படி தானே சாப்பாடில் தட்டில் போடும்போது உப்பு மிளகாத்தூள்லாம் தூவி தூவி கொடுத்துட்டு இருந்தீங்க. அதனால தான் உங்களுக்கும் அந்த டேஸ்ட் பிடிக்கும் போல அப்படின்னு கொண்டு வந்து கொடுத்தேன். என்னது? உப்பு மிளகாத்தூளா? அதெல்லாம் எனக்கு ஒன்றும் தெரியாதே. அத்தை, தெரியாத மாதிரி நடிக்காதீங்க. நீங்கள் இந்த வேலையை பண்ணது எனக்கு நல்லா தெரியும். எதுக்காக அப்படி பண்ணீங்கன்னு சொல்லுங்க. அட, என்னை மன்னிச்சிருமா. நான் வேணும்னு பண்ணலை. நீ நிறைய சம்பாதிக்க ஆரம்பிச்சின்னா என்னைய மதிக்க மாட்டேன். நான் உன்னை திட்டின மாதிரி நீ என்னை திட்டிகிட்டே இருப்பேன்றதுக்காக தான் ஹோட்டலில் மூட வைக்கணும்னு எப்படியாச்சும் அப்படி பண்ணனேன். தயவு செஞ்சு மன்னிச்சிரு. இனிமேல் இந்த காரியத்தை நான் பண்ண மாட்டேன். என் மகன்கிட்ட எதுவும் சொல்லிடாதம்மா. என்னை விட்டுட்டு போயிடுவான். தயவு செஞ்சு என் மகன்கிட்ட மட்டும் சொல்லிடாத. ஏங்கத்த, நான் உங்களை இன்னைக்காவது ஒரு நாள் அப்படி ஒரு வார்த்தையில பேசியிருப்பேனா அத்தை? நீங்கள் பேசினாலும் நான் அந்த மாதிரி பேசியிருப்பேனா? எப்படி இப்படி பண்ண உங்களுக்கு மனசாட்சி இருந்தது? அதுவும் சாப்பாடு விஷயத்தில் போய் நான் அப்படி பண்ணுவேனா அத்தை? ஏன் இப்படி பண்ணீங்க? ச்சே, இனிமேல் அப்படி பண்ண மாட்டேன் கண்ணு, மன்னிச்சிரு. தெரியாதனமாக பண்ணிட்டேம்மா. ஏதோ என்னோட பொறாமையில நான் அப்படி பண்ணிட்டேன், மன்னிச்சிரு. அத்தை, நீங்க என்ன வார்த்தை பேசினாலும் நான் அப்படி பேசுற ஆள் கிடையாது. தயவு செஞ்சு இனிமேல் இப்படி பண்ணாதீங்க. எல்லாம் ஒத்துமையா இருந்தா அந்த கடையை நடத்துவோம் அத்தை. அவங்களும் அதுல இருந்து திருந்தி அந்த கடையை நல்லபடியா வளர்க்கவும் ஆரம்பிச்சாங்க. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம நம்ம அனிமேஷன் ஸ்டோரிஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.